Hello students, welcome to our YouTube channel. RRB NTPC graduate level exams ஓட exam date officially declare பண்ணிட்டாங்க. RRB exams எப்ப conduct பண்ண போறாங்க? இந்த examsக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா உங்கள்ட்ட ஒரு 23 days தான் பாத்தீங்கன்னா கையில இருக்கு. ஸோ இந்த 23 daysல எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்றது, லாஸ்ட் மினிட்ல எப்படி ரிவைஸ் பண்றது, என்னென்ன டாபிக்லாம் கட்டாயமா ரிவைஸ் பண்ணி ஆகணும், எந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும், இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாம இந்த வீடியோவில் ஷேர் பண்றோம். கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் டேட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 12th குவாலிஃபிகேஷனோட அந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் டேட் இன்னும் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலை. அது எப்போ டிக்ளேர் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் 23ஆம் தேதி வரைக்கும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 15 நாளில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸோட டிகிரி குவாலிஃபிகேஷனோட போஸ்டோட எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸாம்ஸோட எக்ஸாம் டேட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 23 டேஸுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜூனில் எக்ஸாம் நடக்க போகுது. ஜூலை லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயர்லியராகவே என்டிபிசி எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப லிமிட்டட் டைம் டியூரேஷனில் அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டு. ஸோ இந்த டிகிரிக்கான குவாலிஃபிகேஷன் ஜூனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜூலை லாஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் கண்டினியூஸாக ஸ்டார்ட் ஆயிருங்கிறதுனால 12th குவாலிஃபிகேஷன் வச்ச அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சோடனே இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி ஒரு 15 நாள்லையோ இல்லைனா ஒரு 20 நாள்லையோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. அப்போ தான் இதோட அது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகாது. ஸோ தட் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதுக்குமே நிச்சயமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்கிறதுனால யாருமே பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இது முடிஞ்சோடனே 12th குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய அந்த போஸ்டோட எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதற்கான அஃபிஷியல் எக்ஸாம் டேட்டுங்கிறது உங்களுக்கு இதே மாதிரி ஒரு 23 டேஸ்லேருந்து ஒரு 30 டேஸ்க்குள்ளே ரிலீஸ் பண்ணாங்க. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் ஜூனில் தான் பார்த்தீங்கன்னா ஜூனோட மிட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th குவாலிஃபிகேஷனோட போஸ்டோட எக்ஸாம் டேட்டை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 12th குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் டிகிரி, ஸோ டிகிரியோட எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 5th ஜூன்லேருந்து 23rd ஜூன் வரை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸாம் டேட் நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க அந்த எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடி ஆர்ஆர்பி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது ஜூன் 5th பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மே 26ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுத போறீங்கன்ற அந்த அஃபிஷியல் டேட்ஸை உங்களால் செக் பண்ணிக்கிட முடியும். அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் என்னைக்கு உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் ஷெட்யூல் ஆயிருக்கோ அன்னையிலேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உங்களோட அட்மிட் கார்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸாக்டாக ஒரு 23 டேஸ் தான் இருக்குது. இந்த 23 டேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் இப்போ ஷேர் பண்ணணும். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணது முன்னாடி இந்த இயரில் கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ் என்னென்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம், டெக்னீஷியன் எக்ஸாம்ஸு, ஏஎல்பி எக்ஸாம்ஸ்லாம் இந்த இயர் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி 24 எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ஒன் டைமாவது சால்வ் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா இந்த கொஷின் பேப்பர்ஸ்ல இருந்து கட்டாயமாக கொஸ்டின்ஸுங்கிறது ரிப்பீட் ஆகும். இதில் நிறைய கொஸ்டின்ஸுங்கிறது இருக்கும். எல்லாத்தையும் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. அதனால நீங்கள் எந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்ல தரவா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து படித்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ல தான் நான் ரொம்ப வீக்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் உள்ள ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் உள்ள எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ரிப்பீட் ஆகும். ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் கேட்ட கொஸ்டின் திரும்ப திரும்ப எக்ஸாக்ட் கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி ரிப்பீட் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ்ல ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல உள்ள எல்லா ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸுமே தரவா திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ன்றதை உங்களுக்கு இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் டாபிக்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ்ல நிறைய நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, நிறைய புக்ஸை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. எல்லாத்தையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கான டைம்ன்றது இப்போ இல்லை. அதில் நீங்கள் மோர் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராக்டிஸ் நிறைய பண்ண முடியாது, ரிவிஷன் நிறைய பண்ண முடியாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அந்த பர்டிகுலர் டாபிக்ஸை உங்களுடைய நோட்ஸ் நீங்கள் என்ன நோட்ஸ் வச்சிருக்கீங்களோ அதுல இருந்து ரிவைஸ் பண்ணிக்கோ அந்த பர்டிகுலர் டாப்பிக்கே மட்டும். இப்போ பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கானமி, கம்ப்யூட்டர் எடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் எல்லாம், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜினா இந்த மாதிரி பர்டிகுலர் டாபிக். இதில் மென்ஷன் பண்ணிக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும்தான் மென்ஷன் பண்ணிக்கணும். எடுத்துக்காட்டு நியூட்ரிஷனு, ரீப்ரொடக்ஷன், இதுதான் ரயில்வேல ரொம்ப ரொம்ப அதிகமான நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கக்கூடிய பயாலஜி டாபிக். இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது எலக்ட்ரிக்கல் கரண்ட் தான் பிசிக்ஸ் டாபிக்ல இருந்து நிறைய நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். அதனால இந்த பர்டிகுலர் டாபிக்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க.
ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டாபிக்ஸுங்கிறது இருக்குது. ஆனால் இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதை நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்னுடைய ஃப்ரீ நோட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் படிக்காமல் இருக்கீங்க, அந்த நோட்ஸ் தேவைப்படுதுன்னா இதில் பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்போம். அந்த டாபிக்ஸை இந்த டெலகிராம் சேனல்லேருந்து பார்த்து கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு புக்ஸ் அண்ட் ஆத்தர் படிக்கலன்னா இந்த டெலகிராம் சேனலில் அதுக்கான பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். இதில் உள்ளது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு மெயில் இன் இந்தியா, ஃபஸ்ட்டு ஃபீமேல் இந்தியான்றதை என்டிபிசி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ அந்த டாபிக் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்கன்னா இந்த பிடிஎஃப்லேருந்து படித்து வச்சுக்கோங்க, நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷனுக்கு ஒரு பெஸ்ட்டு சோர்ஸாக வந்து இருக்கும். இப்போது எக்ஸாக்டாக ஒரு 23 டேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப சின்சியராக படிக்கிறவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறோம், அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 23 டேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுங்கிறது ப்ராக்டிஸுங்கிற ஏரியாவுக்கு தான். ஏன்னா இந்த ப்ராக்டிஸுங்கிற ஏரியாவில் தான் நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்க, எங்கே குயிக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்றது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இனிமேல் வரப்போகிற நாட்களில் டெய்லி 1 இல்லைனா 2 மார்க்கு கட்டாயமாக அட்டன் பண்ணுங்கள். என்டிபிசி எக்ஸாம்ஸோட ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக டெய்லி வந்து 1லேருந்து 2 வந்து கட்டாயம் அட்டன் பண்ணுங்கள். 1 மார்னிங் அட்டன் பண்ணுங்கள், 1 நைட் அட்டன் பண்ணுங்கள். மார்னிங் அட்டன் பண்ண டெஸ்ட்டோடைய டீட்டெயில்டு அனலைஸ் வந்து பண்ணி அந்த அனலைஸில் பார்த்தீங்கன்னா எங்கே வீக்காக இருக்கீங்கன்றதை நோட் பண்ணி அதை கொஞ்சம் சரி பண்ண பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இந்த பர்டிகுலர் டாபிக்ஸில் உங்களுக்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் ரொம்ப அதிகமாக வருது, ரீசனிங்கில் கேர்லெஸ் மிஸ்டேக் வருது, மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியல. நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாததுக்கான மெயின் ரீசன் ரிவிஷன் ஒழுங்காக பண்ணல. இந்த மாதிரி என்னென்ன ரீசன்னால உங்களுக்கு அந்த மார்க் நிறையா வர மாட்டேங்கோ அதில் மெயின் ஃபோக்கஸுங்கிறத பண்ணுங்கள். புதுசாக நியூவாக எந்த டாபிக்ஸுமே வந்து படிக்காதீங்க. ஏன்னா நியூவாக நீங்கள் படிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறப்போ வந்து அது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்டை தராது. அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் படித்தாலும் லிமிட்டட் டாபிக்ஸை மட்டும் நீங்கள் படித்து வச்சுருந்தாலும் அதை மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணுறப்போ அது உங்களோட எக்ஸாம்ஸில் நீங்கள் கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். லாஸ்ட் 23 டேஸுங்கிறது ரொம்ப குயிக்காக போயிடும். நம்ம நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது பண்ண முடியாது, முழுக்க ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டைமாக மட்டும்தான் இருக்கும். அதனால் உடனே என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்து ரிவைஸ் பண்ண போகிறீங்க, என்னென்ன டாபிக்ஸ்லாம் எக்ஸாம்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறத நீங்கள் இந்த ஸ்லைடில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நோட்ஸை ஃபஸ்ட்டு கம்பைன் பண்ணுங்கள். அந்த நோட்ஸை கம்பைன் பண்ணி அதை ரெகுலராக ரிவைஸ் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக வந்து மாற்றிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் தான் நிறையா வந்து கேட்குறாங்கன்னா அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோட்டில் காப்பி பண்ணி வச்சுட்டு அதை டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ரிவைஸ் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. அடுத்தது இப்போ பர்டிகுலர் ஒரு டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸில் வந்து நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வீக்காக இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த ட்ரிக்னாமெட்ரியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் கேட்ட கொஷின்ஸு இந்த பேப்பரில் உள்ள ட்ரிக்னாமெட்ரி கொஷின்ஸு எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்குன்னு ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ட்ரிக்னாமெட்ரினால தான் மார்க் வரமாட்டுக்கு, இல்லை எனக்கு வந்து ஜாமெண்ட்ரினால தான் மார்க் வரமாட்டுக்குன்னா ஜாமெண்ட்ரியில் கேட்ட எல்லா கொஷினுமே இந்த பேப்பர்ஸில் உள்ள எல்லா கொஷினுமே சால்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும், இதே கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இது உங்கள் ஸ்கோரை நீங்கள் நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக போட்டு ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் வந்து எந்த மார்க் டெஸ்ட் புக்லையாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம்லையாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் போட்ட மார்க் டெஸ்ட்டை அதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எங்கே நம்மளுக்கு மார்க் வருது, எங்கே நம்மளுக்கு மார்க் வரல, என்ன ரீசனால் மார்க் வரலன்றதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸில் தான் மார்க் வர மாட்டேக்கு, மேக்ஸில் மார்க் வர மாட்டேக்கு, ஸோ என்ன ரீசனால் மார்க் வர மாட்டேங்குது, நம்ம படித்ததுலேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆனால் நம்மளால் ஒழுங்காக ரிவைஸ் பண்ணல, டைம் பத்தலை. ஆக்சுவலாக டைம் பத்தலைன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் நோட்ஸ் இருக்கா, நீங்கள் எடுத்த நோட்ஸில் உள்ள சம்ஸ் எல்லா நோட்ஸ் A to Z பர்சன்டேஜில் ஆரம்பித்து லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்து முடித்த டாபிக் வரை எல்லா நோட்ஸையும் ஒரு 2லேருந்து ஒரு 3 டைமாவது குயிக்காக ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ணுற டைம்லேயே ஒரு ஷார்ட் நோட்டில் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், அந்த டாப்பிக்கில் உள்ள கான்செப்டு, மெத்தடு, அதை ஒரு ஷார்ட் ட்ரிக் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் டாபிக் இருக்குது, எலெக்ஷன் டைப் இருக்குது, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா கார்டு பேஸ் பண்ணது இருக்குது, டான்ஜென்ட் பேஸ் பண்ணது இருக்குது. ஃபார்முலாஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் காமன் டான்ஜென்ட்டு, இன்சென்டர்னா என்ன, சர்க்கம் சென்டர், அதோடைய கான்செப்ட் அண்ட் ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ரீகால் பண்ணிக்கிட்டே வாங்க, இது ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். அடுத்தது டெய்லி ஒரு மேக்ஸ் ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் போடுறீங்களே, அதோடு சேர்த்து டெய்லி ஒரு மேக்ஸ் கொஷின் பேப்பருமே சால்வ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒன்று இந்த பேப்பரில் இருந்து, இல்லைனா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் புக்கில் உங்களுக்கு மேக்ஸ் டெஸ்ட்டுங்கிறது அவைலபிளாக இருக்கும், NTPC-யோடையது, அதில் உள்ளதையாவது சால்வ் பண்ணிக்கிட்டே வாங்க. இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஃபைனலாக சொல்கிறது,
இது 23 டேஸில் மோர் அண்ட் மோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூடியூப் வீடியோ அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு, அப்படி இப்படின்னு நிறையா இருக்கும். அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு மார்க் டெஸ்ட் போட்டுட்டு அதுலேருந்து ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 23 டேஸு ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் இதில் மட்டும் நிறைய டைமுங்கிறத ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டாபிக் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்ற பட்சத்தில் இந்த டெலகிராம் சேனலில் அந்த டாபிக்ஸோட நோட்ஸை மட்டும் நல்ல தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெலகிராம் சேனல்லையே பினாக்கிளோடைய POQs புக்குமே, ரயில்வே புக்குமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த புக்கில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லையும் எது நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் படித்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிசிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்கக்கூடியது எலக்ட்ரிக்கல் கரண்ட் தான். அந்த டாபிக்ஸை இதில் உள்ள டெலகிராம் சேனலில் இருக்கக்கூடிய கரண்ட் பிடிஎஃப்லேருந்து, கரண்ட்டுக்குன்னு ஒரு தனி பிடிஎஃப் உண்டு, அந்த பிடிஎஃப்லேருந்து கவர் பண்ணுங்கள். இப்போ நியூட்ரிஷன் நீங்கள் படிக்கல, ரீப்ரொடக்ஷன் படிக்கலன்னா அந்த பர்டிகுலர் டாபிக்ஸை இந்த டெலகிராம் சேனல்லேருந்து கவர் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுடைய அந்த லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே NTPC எக்ஸாம்ஸ்க்காக இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபைனலாக அந்த டேட்டுங்கிறது வந்துட்டு இந்த லாஸ்ட் மினிட்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி என்ன ரீசன்னால நீங்கள் பின்னாடி வர்றீங்கன்றது தெரிஞ்சு அதை சரி பண்ணி முன்னாடி போக பாருங்கள். ஸோ லிமிட்டட் டைம் தான் இருக்குது. உங்கள் செல்ஃப் ஸ்டடியில் நிறையவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.